தமிழ்நாட்டில் எப்படியாவது பிஜேபி உள்ளே நுழையணும்னு நினைக்கிறாங்க. அது வாய்ப்பே கிடையாதுன்னே நுழைய முடியாது. சும்மா தொட்ட தொண்ணூறுக்கும் ஈரி ரைடு விட்றேங்கிறாங்க, சிபிசிஐடி ரைடு விட்றேங்கிறாங்க. இதெல்லாம் சும்மா மிரட்டலுக்கு தானே ஒழிய எதுவுமே உண்மையாக அவங்க எங்கேயுமே ரைடு போகிறது கிடையாது. அப்படி ரைடு போகணும்னு நினச்சாங்கன்னா இன்றைக்கி சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா, பிரதமர் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் 92% பார்த்தீங்கன்னா, உயர் பதவிகளில் இருக்கிற எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் மட்டும்தான் அந்த உயர் பதவியில் இருக்கிறாங்க. அங்கெல்லாம் இந்த இடி, சிபிஐ, சிஐடி இவங்களுக்குலாம் அதெல்லாம் தெரியாதா? பிரதமர் ஆஃபீஸ் உள்ளலாம் அவங்களுக்கு ரைடு போடுற அதிகாரம் கிடையாதா? அதேமாரி இங்கே இப்போ தமிழ்நாட்டில் ரைடு விட்றாங்கன்னா, ஏற்கனவே ஒரு மினிஸ்டருக்கு விட்டாங்க. அது விட்டு ஒன்றும் பலிக்கல, விட்டுட்டாங்க. இப்போ அடுத்து திருச்சியில் பார்த்தீங்கன்னா, ஐயா இவர் அமைச்சர் நேரு ஐயா இருக்கார், அவருக்கு விட்றாங்க இப்போ அடுத்து. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, டெல்டா மாவட்டத்தில் இப்போ கிட்டத்தட்ட 41 தொகுதி பார்த்தீங்கன்னா அவர் கண்ட்ரோலில் இருக்குதுங்க. அந்த 41 தொகுதியிலையுமே மிக வலுவான அளவில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி வாய்ப்பு பெற்றுங்க. அதை வெற்றி வாய்ப்பை பெறுறதுக்கு முழுக்க முழுக்க அதிகாரப்பூர்வமாக முழுக்க முழுக்க வேலை பார்க்குறது ஐயா நேரு தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவரை திசை திருப்பிட்டோம் அப்படின்னா ஈஸியாக அந்த 41 தொகுதி டெல்டா மாவட்டத்தையும் பிஜேபி ஈஸியாக உள்ளே நுழைஞ்சிடலாங்கிற ஒரு தவறான கணக்கில் அவரை இப்போ டார்கெட் பண்ணுறாங்க. இது மக்களுக்கு நல்லாவே தெரியுங்க. எங்கள் பிஜேபி வேணும்னு சில பேர்த்து மேலே ரைடு விட்டுட்ருக்குறாங்க அப்படின்னு. இந்த திருச்சி மாவட்டம், டெல்டா மாவட்டம் இந்த சைடு ஃபுல்லாகவே நேரு ஐயாவை பற்றி நீங்கள் விசாரித்து பாருங்கள், எங்கே வேணாலும் விசாரித்து பாருங்கள். மக்கள் கேட்டால் உடனே அவங்களுக்கு எந்த இதாக இருந்தாலும் செஞ்சு தரக்கூடிய அளவுக்கு ஒரு பிரபலமான அவர் ரைட்டுங்களா? கோபத்துலேயும் சரி, அன்புலேயும் சரி, எல்லாத்துட்டையுமே ஒரு சகஜமாக பழகக்கூடியவருங்க. அதனால் வேணும்னு இந்த அளவுக்கு மக்கள்கிட்ட செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிறனால அவரை வேணும்னு பழி சுமத்திட்டு இருக்காங்க. அப்படி ரைடு போகணும்னு நினைக்கிறவங்க அதிமுகவில் இன்னும் எவ்வளோ பெரிய மினிஸ்டர் இருக்காங்க, பல வழக்குகள் நிலுவையில் இருக்குது. அந்த வழக்குகள்லாம் அவங்க எடுத்து நோண்டலாம், அதெல்லாம் எடுத்து நோண்டுறது கிடையாது. அதேமாதிரி ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும்போது நிறைய வழக்குகள் போட்டாங்க. அவங்க ஆட்சியில் ஆளுங்கட்சியாக இருக்கும்போதே நிறைய வழக்குகள் போட்டாங்க. அதையே பார்த்திங்கன்னா சர்வசாதாரணமாக லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு வந்துட்டார் நம்ம ஐயா நேரு. இப்போ நம்ம ஆளுங்கட்சியில் இருக்கிறோம். ப்ளஸ் ஐயா மேலே நிறைய மக்கள் செல்வாக்கு இருக்குது. இந்த நேரத்தில் இவங்க இடி ரைடு விடுறதெல்லாம் ஈஸியாக அவர் ஃபேஸ் பண்ணுவார். இவங்களோட மிரட்டல் உருட்டலுக்கெல்லாம் அடிமை அதிமுக ஆட்சி வேணால் பயப்படலாங்க. திமுகவில் யாரும் பயப்படக்கூடிய அளவுக்கு யாரும் கிடையாது, பயப்படணுங்கிற அவசியமும் கிடையாது. அவங்க எத்தனை ரைடு வந்தாலும் அதை சந்திக்கக்கூடிய அளவுக்கு தைரியம் இருக்குதுங்க. ஏன்னா நாங்கள் நேர்மையாக தான் இருக்கிறோம். எந்த நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு எந்த சோதனையும் வராது, நாங்கள் பார்த்துக்கிறோம். அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த வழக்கு போட்டாலும் சந்திக்க தயாராக உள்ளோம்.